வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலந்தை இலையை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. இலந்தை இலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அது கூட 3 பல்லு பூண்டு, 5 மிளகு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அது கூடவே பழைய சாதத்தை தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வத்தை நல்லபடியாக வேண்டிட்டு கிழக்க பார்த்து இருந்து இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சிருங்க. இந்த மருந்து சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் மற்ற சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மருந்தை சாப்பிட்றவங்க கண்டினியூஸாக 7 டேஸ் எடுத்துக்கோங்க. காலையில் தலைக்கு குளிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உப்பு, புளி, காரம் சேர்த்துக்கக்கூடாது. அப்படி சேர்த்துக்க முடியாது அப்படின்ற நினைக்கிறவங்க உப்பு அரை உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகு காரம் எடுத்துக்கோங்க, அதாவது பெப்பர் காரம் மட்டும் எடுத்துக்கோங்க. பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்லாம். குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த மருந்தை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் இருக்கும் அப்படின்னு தான் இந்த மருந்தை எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்குமே குழந்த பாக்கியம் இருக்கும். மருந்து வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இலையை பறித்து கொரியர் பண்ணி வைக்கிறேன். நன்றி.